ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப அருமையான மட்டன் குழம்பு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த மட்டன் குழம்பு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வச்சு செய்ய போகிறோம். அதனால இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு அரைக்க தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். இது எல்லாம் தான் இன்றைக்கி அரைக்க தேவை. 10 முந்திரி பருப்பு, 2 துண்டு பட்டை, 1 துண்டு கல்பாசி, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த எல்லா பொருட்களையுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். நம்ம சேர்த்த சாமானெல்லாம் இந்த சாமானெல்லாம் ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது. ரொம்பவும் நமத்து போன மாதிரி கூட இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியமாக நல்லா தொட்டால் நல்லா சூடாகவும், அதே சமயத்தில் இந்த பாருங்கள் பிரிஞ்சி இலையெல்லாம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குன்னு அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஒரு வாட்டி நல்லா கொரப்பாக வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொரப்பாக இருக்குது இந்த மசாலா. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் 2 தக்காளியே சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர் மாதிரி வரணும். நல்லா பச்சை வாசனம் போயிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனம் போயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோடு இது நல்லா கலந்து இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை 2 வாட்டி கழுவி எடுத்துருக்கேன். இதில் நல்லா எல்லா மசாலாவும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பாருங்க மசாலா கலந்து விட்டுட்டோம். பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. உங்களோட அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கேன். இப்போ பாருங்க நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்குன்னு திக்கா இருக்கு. ஏன்னா அடிக்கீழே பிடிச்சிடும் இந்த மாதிரி திக்கா இருந்தா. அதனால நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப மூடி போட்டு மூடி ஒரு 5ல இருந்து 6 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்த உடனே நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண உடனே திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க நல்ல அருமையா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் இது அடுப்பு மேல வச்சுக்கலாம். மட்டனும் நல்லா வெந்திருக்கு. அடியும் கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் 1/2 மூடி தேங்காவை நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்திருக்கேன். இப்ப அதுல சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு அருமையா இருக்குன்னு குழம்பு. மட்டன் பீஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ குழம்பு நீங்க அந்த அளவுக்கு தண்ணி குறைச்சலாவும் ஊத்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேணும்னா கொஞ்சம் கூட குறைச்சலும் நீங்க ஊத்திக்கலாம்.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்குது. இப்போ பொடியா நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடா சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.